எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அர்ச்சனாஸ் அபோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2021. ஸோ இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான இயராகவும் சக்ஸஸ்ஃபுல் இயராகவும் அமையணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். ஸோ ஆன் திஸ் பாசிட்டிவ் நோட், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ண ஐக்கியா ஹால் வீடியோ. ஸோ இந்த ஐக்கியா ஹால் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, ஐக்கியா டூர், அது அங்கே வாங்கின ப்ராடக்ட்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஐக்கியா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் அண்ட் அதோட ரிவ்யூ அண்ட் அதோட டெமோ எல்லாமே பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 5th and 8th ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் ஹோம் எசென்ஷியல்ஸ் அண்ட் வெரி அஃபோர்டபுள். கண்டிப்பாக வந்து ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி கேட்கவே வேண்டாம். அதே நேரத்தில் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்குது. அதான் வந்து பெஸ்ட் திங் அபவுட் ஐக்கியா. ஸோ கண்டிப்பாக இது ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது, என்னோடய ரிவ்யூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பராக கிச்சன் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் யூ ஆர் அ காஃபி பர்சன் லைக் மீ, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ப்ராடக்ட் இந்த மில்க் ஃப்ராத்தர். இந்த மில்க் ஃப்ராத்தர் வந்து 5 dirhamsக்கு நான் வாங்கினேன். இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டியாக போயிட்டுருந்த இந்த டல்கோனா காஃபி பண்ணுறதுக்கு கூட இந்த மில்க் ஃப்ராத்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பேசிக் ஹோம் எசென்ஷியல் இது. இது பேட்ரி ஆப்ரேட்டட் தான். ஜஸ்ட் இந்த ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். and in just a minute you will get the creamy layer. then as usual நம்ம காஃபி போடுற மாதிரி மில்க் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம creamy coffee just in time ரெடி ஆயிடுச்சு with this help of milk frother. So I totally recommend this if you are a coffee lover like me. அண்ட் இதில் வந்து அவ்வளோ க்ரீமியான ஒரு காஃபி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் லைக் கஃபே காஃபி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்ஜாய் யர் காஃபி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த 4 set ஆஃப் ஸ்பைஸ் ஜார்ஸ் வந்து பார்த்துருந்தேன். இது நிறைய தடவை நான் ஐக்கியாவில் பார்த்துருக்கேன். பட் வாங்குறதுக்கு ரொம்ப திங்க் பண்ண ரீசன் வந்து இதோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதில் என்ன ஃபில் பண்ணால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த குவாலிட்டி இஸ் சூப்பர். 8 dirhams இது. ஸோ ஐ டிசைடட் டு கோ வித் த பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ். அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த சைஸ் வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தோணுச்சு. அண்ட் இது ரொம்ப குட்டி சைஸில் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் ஈஸியாக செட் ஆகிடுச்சு. இந்த பேஸ்கெட் 5 dirhamsக்கு ஹோம் பாக்ஸில் வாங்கினது. ஸோ ஜஸ்ட் இந்த பேஸ்கெட்டில் வச்சு இவ்வளோ ஈஸியாக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் செட் பண்ணியாச்சு. ஸோ whenever I need this, லைக் பிரியாணி பண்ணும் போதெல்லாம் இந்த பேஸ்கெட் மட்டும் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டா போதும். தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன டிப் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ட்ராயர் லைனர். இந்த ட்ராயர் லைனர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், கபோர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கபோர்ட் வந்து அழுக்காகாமல் இருக்கும். மீன்வாயில் வந்து நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும். உள்ளே வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷேக் ஆகாமல் இருக்கும். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இந்த ரோல் வந்து ஆக்சுவலி 19 dirhams இது. ஸோ கபோர்ட்ஸோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிட்டே இருக்கும். இதில் நீங்கள் இந்த லைனர் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஸ்டிஃபாக அந்த பிளேஸில் வச்ச இடத்துலையே இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பிளாஸ்டிக் பேக் டிஸ்பென்சர்.
8 dirhams. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஐக்கியாவில். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் இது. ஏன்னா நம்ம எல்லா வீட்லேயும் ஒரு வந்து கவரில் சுற்றி பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வச்சுருப்போம். அது நிறைய இடத்தையும் ஆக்குபை பண்ணும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அது உள்ளேயே லாக் பண்ணிடணும். அண்ட் பின்னாடி இதில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக டபுள் டேப்லாம் கொடுத்துருக்காங்க, மேலேயும் கீழேயும். ஸோ ரொம்ப ஈஸி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆரல்ஸ் இந்த ஹூக் இருக்குல்ல, ஸோ ரெடிமேட் ஹூக்ஸ் எல்லாம் கூட வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஹோல்ஸ் இருக்குது. எனக்கு வந்து என்னோடய டாய்லெட்ரிஸ்லாம் சிங்க்கு கீழே தான், கிச்சன் சிங்க்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா தண்ணி விழ சான்ஸ் இருக்குது நிறையா. ஸோ கவர் வைக்கும் போது ஃபுல்லாக ஆக்குபைடாக இருக்குது. அதே நேரத்தில் கவரில் தண்ணி படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா அதே சிங்க் கீழே அந்த கபோர்ட் டோர்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஈஸியாக அந்த மாதிரி கவரை ஃபோல்ட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஸ்பேஸும் ரொம்ப மிச்சமாகும், கிளஸ்டராக இருக்காது. எடுக்கிறதும் கவரை உள்ளேருந்து எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி உள்ளேருந்து எடுத்துட்டால் போதும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லிண்ட் ரோலர். இதோட மெயின் பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா டிஷர்ட்டில் ஒயிட்டாக அதெல்லாம் வரும்ல, லின்ஸ் வரும்ல, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு வந்து இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஹேர்ஸ் வந்து என்ன தான் பெட்ஷீட் உதறினாலும் சோஃபாவில் எதை க்ளீன் பண்ணாலுமே வேக்யூம் பண்ணால் கூட போக மாட்டேங்குது. ஸோ இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, சோஃபாவில் இருக்க குட்டி ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஹேர்ஸ் கலெக்ட் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த கட்லரி ஹோல்டர். இது 9 dirhams ஆக்சுவலி. இதில் 2-3 சைஸில் இருக்குது. குட்டி சைஸில் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு மெயினாக வெசல் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபனல்ஸ், ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு இல்லை மசாலா பவுடர்ஸ் வந்து குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருந்திங்கன்னா இந்த ஃபனல்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எப்போவுமே நம்ம கபோர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸையும் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து இந்த ஆர்கனைசர். வந்து க்ராக்கரி கபோர்டுக்கு இது ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு எனக்கு. ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும், உங்களுக்கு நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில், இந்த குட்டி பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட் ஹோல்டர், இல்லைன்னா லிட் ஹோல்டர்னு கூட சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி ரொம்ப டிஸ்மேண்டில் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. இது 29 dirhams. எனக்கு வந்து மெயினாக லிட்ஸ் அண்ட் என்னோடய பேண்ட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு, கபோர்டில் வைக்கிறதுக்கு இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. கீழே பேஸ் கூட நல்ல கிரிப்போடு கொடுத்துருந்தாங்க மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணதுனால துரு பிடிக்காது ரொம்ப ஈஸியாக. கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது ரொம்ப ரொம்ப எனக்கு என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் இது தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான இன்ஸ்டலேஷன் இது. அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஷேப்பில் எவ்வளோ வேணுமோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பெரிய பாட்ஸ் கூட வைக்கிறதுக்காக ரொம்ப ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் பிளேட்ஸும் வைக்கலாம், பேன்ஸும் வைக்கலாம், லிட்ஸ் வைக்கலாம். உங்களோட பர்பஸ் தேவையான மாதிரி நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம், ஐ மீன் ஷேப் மாற்றிக்கலாம். ஸோ நான் அந்த லிட்ஸ் அண்ட் பேன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அது வாங்கினது.
ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குல்ல. இது வந்து என்னோடய கபோர்டில் வச்சேன்னா கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று விழாமல் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். அண்ட் பிளேட்ஸ் கூட சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம். அண்ட் நிறைய பிளேட்ஸும் வைக்கலாம் அதில் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும், ஒவ்வொரு ரேக்லேயும். எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது வந்து ஆக்சுவலி இது ஒரு கட்லர் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மக் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசர். நாங்கள் அதுக்கான ராட் அண்ட் அதுக்கான ஹூக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம் தனித்தனியாக. இந்த மக் வாங்கல பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ கட்லரி ஹோல்டர். ஸோ இந்த ராடும் ஹூக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். இந்த ராட் 7 dirhams அண்ட் ஹூக்ஸ் வந்து 3 dirhams. இந்த ராடு ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹூக்ஸை நமக்கு தேவையான பொசிஷனில் மாட்டிக்கலாம். என் கிச்சனில் இருக்க அந்த வால் ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் ஸ்மால் கிச்சனில் கண்டிப்பாக ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வால் ஸ்பேஸை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மக்ஸ் எல்லாம் மாட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு கவுண்டர் டாப்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தது. இந்த மக்ஸ் கூட ஐக்கியாவில் வாங்கினது தான். இது ஜஸ்ட் 3 dirhams ஈச் மக். குட்டி குட்டி பேன்ஸ் கூட வச்சுக்கலாம். அண்ட் திஸ் 2 cute பாட்டில்ஸ் வந்து ஜஸ்ட் 2 dirhams அது. ஒன் ஃபார் ஹேண்ட் வாஷ், இன்னொன்று வந்து வெசல் வாஷ் பண்ணுறதுக்காக லிக்விட். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து 3 dirhams. ஸோ இது வந்து மேலே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சக்ஷன் இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டா ட்ரைன் ஆகிடும் வாட்டர். இந்த செட் ஆஃப் 6 glasses பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைல் டீ கப்ஸ் ஸ்டைலில் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. டீ சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸ் கப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஐக்கியா டவல். இதையே நான் சொல்கிறேன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து பாத்திரம் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே வைக்க முடியாது. பிகாஸ் வந்து ஈஸியாக காக்ரோச்சஸ் வந்துடும் தண்ணி இருந்தால். ஸோ அதை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வெட் இல்லாமல் தண்ணியே இல்லாமல் உள்ளே வைக்கணும். அதுக்காக ஒரு நல்ல அப்சர்பன்ட் கிளாத் வந்து தேடிட்டு இருந்தேன். இது பர்ஃபெக்டாக இருந்தது. 3 dirhams அது. நல்ல காட்டன் கிளாத் இது. ஸோ ஈஸியாக தண்ணி அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஃப்ளவர் வேஸ். நான் என்னோடய மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் ஃப்ளவர் வேஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த புக்ஸ் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக ஒரு புக் ஸ்டாப்பர் வாங்கியிருந்தோம். இது செட் ஆஃப் 2 pieces இருக்குது. மேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஜஸ்ட் 1 dirham நினைக்கிறேன் இது ப்ரைஸு. ஸோ இட் கீப்ஸ் த புக்ஸ் ஆர்கனைஸ்ட். கீழே விழாமல் ஈஸியாக செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரையர். ரொம்ப நாளாக நாங்கள் ஆக்சுவலி பெட்ரூமில் இந்த டவல்ஸ் போடுறதுக்கு தேடிட்டு இருந்த ஒரு முக்கியமான ப்ராடக்ட் இது. 29 dirhamsக்கு வாங்கினோம். டவல்ஸ் எல்லாம் எப்போவுமே பெட்டில் போட்டிருக்கிறதுனால ஈரமும் காயாது, அப்படியே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ட்ரையர் ரேக் வந்து ஒரு சின்ன பெட்ரூமுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு சன்லைட் டைரெக்டாக இங்கே கிடைக்கிறதுனால ஈஸியாக டவல்ஸும் ட்ரை ஆகிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேங்கிங் பிளான்ட். இது வந்து ஐக்கியாவோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் வச்சுருப்பாங்க. இது வந்து 29 dirhamsக்கு வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரியே தெரியல பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சனையும் மற்ற பிளேசஸையும் பேசிக் ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். See you in another exciting video. Until then, bye from Archana.